ஒரு சிறிய கிராமம், பசுமை நிறைந்த வயல்கள், தூய்மையான காற்று, மயக்கும் மலர் வாசனை. அந்த கிராமத்தில் ஒரு பேசக்கூடிய பூனை வாழ்ந்தது. எல்லோருக்கும் அன்பாக, சிரித்த முகத்துடன், அமைதியான நடையோடே நடந்து செல்லும் அந்த பூனைக்கு ஒரு வித்தியாசமான ஆசை இருந்தது. அது ஒரு மாயக்கலாய் பாத்திரம் செய்ய வேண்டும் என்று எண்ணியது. அந்த பாத்திரம் சாதாரணம் இல்லை. அது வானத்தில் பறக்க வேண்டும். நாள்கள் கடந்தன. பூனை சோம்பல் இல்லாமல் மண்ணை தேடி ஆழ்ந்த கவனத்துடன் அதை ஆளியாய் வடித்து ஒரு அழகான பாத்திரத்தை உருவாக்கியது. அந்த பாத்திரம் வெறும் பாத்திரமல்ல, ஒரு வானயானம் போல மிதக்கும் ஒரு சிறந்த கப்பல். ஒவ்வொரு இரவும் அது அந்த பாத்திரத்தில் ஏறி வானத்தை நோக்கி புறப்படும். ஆனாலும் அது தனக்காக மட்டும் பயணிக்கவில்லை. ஒவ்வொரு இரவும் அந்த பூனை ஒரு குழந்தையை தேர்ந்தெடுக்கும். மென்மையான காற்றில் மிதந்து அந்த குழந்தையின் வீட்டு ஜன்னல் அருகே வந்து அன்போடு அழைத்துக் கொண்டு செல்லும். பாத்திரத்தில் ஏறியவுடன் அவர்கள் ஒரு மாய உலகத்துக்குள் பயணம் செய்கிறார்கள். விண்மீன்கள் அருகே தந்தை போல் ஒளிக்கின்றன. மேகங்கள் பஞ்சு போல மென்மையாக இருக்கின்றன. வானவில் போல நிறங்கள் மாறிக்கொள்கின்றன. மலைகள், கடல்கள், மீன்கள், வானிலே பறக்கும் பறவைகள் எல்லாமே அந்த பாத்திரத்தின் வழியே அந்த குழந்தைகளுக்கு தெரிகின்றன. அந்த பயணம் நெகிழ்ச்சி நிறைந்தது. புதுமை, அழகு, அமைதி, இதையெல்லாம் அந்த பூனை குழந்தைகளுடன் பகிர்கிறது. இரவு முடிந்து விடியற்காலையில் அந்த பாத்திரம் மெதுவாக குழந்தையை வீட்டிற்கு மீண்டும் கொண்டு வந்து வைக்கும். குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் கனவில் அந்த பயணத்தின் ஓசைகள், வானத்தின் நிழல்கள், பூனையின் புன்னகை அனைத்தும் இன்னும் கூடவே இருக்கின்றன. இன்னும் பல இரவுகள் இருக்கும். இன்னும் பல குழந்தைகள் அந்த பாத்திரத்தில் பறப்பார்கள். ஏனெனில் பூனை ஒருபோதும் சோர்வடையாது. அது கனவுகளையும் வானங்களையும் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்வதை நேசிக்கிறது. மியூசிக் ஃபேட்ஸ்